திமுக சார்பாக டெல்லியிலேயே ஒரு அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து எமர்ஜென்சி என்றால் நாங்கள் உங்களோடு நிற்போம் அப்படின்னு சொன்னதாகவும், அதே போல எதையோ ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டு போய் கல் எடுத்து எறிஞ்சிட்டு போகிறதுங்கிற வழக்கத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவர்கிட்ட ஆதாரம் இருந்தால் அதை இது பண்ணணும். முதல்ல அடிபட்ட சிங்கம் மீண்டும் பலமோடு எழுந்திருக்கும். பிஜேபி 20-30 எம்பிக்களை ஆல்ரெடி ஆதரவை பெற்றுவிட்டார்கள். 293ங்கிறது இன்னைக்கு 320 தொட்டுடுச்சுன்னு செய்திகள் வருகிறது. திமுகவும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு செய்தி வருகிறது. எனவே அடுத்த 5 ஆண்டிற்கு மோடி ஆட்சி தொடரும். திரு கருணாநிதி அவர்கள் 60 ஆண்டில் சம்பாதித்த ஊழல் பணத்தை விட ஒரே ஆண்டில் மாப்பிள்ளையும் மகனும் சாதிச்சுள்ளார்கள். அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு தான் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி பேசின ஆடியோ வெளியில் வந்துச்சு. திரு நமது முக்கியமான பெருந்தலைவரான திரு துரைமுருகன் அப்பாவும் மகனுமாக 60,000 கோடி சம்பாதிச்சிட்டார்னு அவருடைய கட்சி துபாயிலிருந்து ஹவாலாலேருந்து 200 கோடி வந்துச்சுன்னு சொன்னது ராஜாவுடைய துணையவர் அப்படின்னு சொல்லியும் செய்தி வந்தது. இதனால் இதை ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக இந்த தோல்விக்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சியை பிளவுபடுத்த வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு தாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? இல்லை, பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் கண்டிப்பாக உள்கட்சியில் பெரிய விவாதம் நடத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விவாதத்திலேயே எல்லாம் சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் பேசிடணும். கூட்டணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மாவட்ட செயலாளர்கள் பேசுகிறதுக்கு தனித்தனியாக அவரவர் கருத்துக்களை சொல்ல விடாமல் வேணுமா வேண்டாமா ஒரு நிமிஷத்தில் சொல்லணும். வேணும், இதுதான் காரணம், தலைவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், வேணும், இவ்வளவு தான் ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு தான் டைம் கொடுத்து திணிக்கப்பட்டது. கேட்டால் முன்னாடி என்ன சொன்னாங்க, மக்கள் ஆதரவு. இன்னொன்று என்ன சொன்னாங்க, முஸ்லீம் ஓட்டுகள் எங்களுக்கு பாஜக இருந்ததுனால வரலன்ட்டாங்க. இப்போ அது வரலன்னு தெரிஞ்சு போச்சு. இதே வேலுமணி அவர்களும் அதை பேசியிருக்கார், இல்லை பேசினவங்கள கண்டிக்கலை. ஸோ இப்போ அதை சொல்லணும். நமக்கு எந்த ஓட்டுக்கள் வருகிறதோ அதில் தேசியவாத ஓட்டுக்கள் தான் அதிகம். ஏன்னா எம்ஜிஆர் 72 வரை காமராஜர் வாங்கிய ஓட்டுக்களை தான் பிஜேபிக்கு பெரிய அளவில் போச்சு. அதாவது அதிமுக ஓட்டில் ரெண்டு விதமான ஓட்டுகள் உண்டு. ஒன்று, திமுகவிற்கு ஓட்டு போட்டு கொண்டிருந்து ஆனால் கடவுள் பக்திக போன்ற தமிழர் விரோத பேச்சுக்களுக்கு எதிரானவர்கள். இன்னொன்று தேசிய சிந்தனை. இப்போ இந்த தேசிய சிந்தனை ஓட்டுகள் பாஜகவுக்கு போகுது. அது வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்குன்னு தெரிய அது ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஸோ இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம் மட்டுமே அதிமுகவோட பலமாக இருக்கிறது. ஆனால் இப்போ இது சின்னம் மாறினால் கூட வெற்றியை பல இடங்களில், உதாரணமாக வைகோவுடைய மகன் ஜெயிச்சதாக இருக்கட்டும், சீமான் வென்றிருக்கிற 8% ஓட்டு. ஸோ இன்றைய சூழ்நிலையில் எலக்ட்ரானிக் வேர்ல்டாக இருக்கிற நிலைமையில் சின்னம் பெரிய சக்தி கிடையாது. இளைஞர்களை ஓட்டுகளை வாங்கணும். ஸோ இளைஞர்களை கவர்கிற திட்டம் இல்லாமல் முஸ்லீம் ஓட்டு வந்துருங்கிற ஒரே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதிமுக பிரிஞ்சு போய் அது செல்லாதுன்னு வந்துடுச்சு. எனவே அதிமுக மீண்டும் தன்னுடைய ஒரே லட்சியம் எம்ஜிஆர் உடைய லாங்குவேஜ், என்னுடைய கருத்தில் தீய சக்தி திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா எம்ஜிஆர் ஃபார்முலாவில் மீண்டும் பாஜகவோட இணையணும். அதற்கு பிஜேபி எதிரான தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். எதிர்கட்சிகள் வென்ற இடங்கள் கூட என்டிஏ கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறது சார்? இல்லை, மிக நிச்சயமாக அதுதான் நடக்கும். அதாவது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவனுக்கு தேவை 2 தாங்க. எனக்கு மந்திரி பதவி வேணும், இல்லை லோக்கல்லையாவது இருக்கணும். இப்போ அவங்களுக்கு இதை எடுத்துக்கிட்டால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டால் 4 சீட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அட்லீஸ்ட் பாஜக நான் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னால் அவர்கள் பேரில் இருக்கிற மற்ற சென்ட்ரல் நடவடிக்கைகளாவது கொஞ்சம் மெதுவாகலாம். இல்லைன்னா அவர் பேரில் இடி போன்ற கேஸ்கள் முன்னாலேயே இருக்குது. அது தடைபடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் ஒரு அளவுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. ஸோ பிரச்சனை அடிப்படையில் எனக்கு வந்த தகவல்கள், திமுக சார்பாக டெல்லியிலேயே ஒரு அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து எமர்ஜென்சி என்றால் நாங்கள் உங்களோடு நிற்போம் அப்படின்னு சொன்னதாகவும், அதே போல் வாரம்
தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர், டெல்லியில் இருக்கிற ஆல் இந்தியா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் திரு அமித்ஷாவுடைய மகனிடம் இங்கே இருக்கிற டிஎன்சிஏ தலைவர் பொன்முடிய மகன் அசோக் சிகாமணியும் எமர்ஜென்சி என்றால் தளபதி அவர்கள் உங்கள் பின்னால் நிற்போம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இருந்தால் கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் தவிர்த்த இல்லை முஸ்லீம் லீகை சேர்ந்த மீதமுள்ள 25 எம்பிகள் பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லாத ஓட்டு போன்ற சமயத்தில் தேவைப்பட்டால் ஆதரவு கொடுப்போம் என்பது ஒரு சமிகை கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் செய்தி வருகிறது. இப்போ சரத்பவார் கட்சி எடுத்துக்கோங்க, இல்லை இவர் ஷிண்டே இது சிவசேனா எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு வந்த தகவல் ஷிண்டே அவர்கள் 7ம் அவங்க 9ம் ஜெயிச்சிருக்காங்க. ஷிண்டேவுடைய 7 பேர் சார்பாக ஷிண்டே அவர்களை மத்தியில் அமைச்சராகிட்டு, அதே மாதிரி பட்னவிஸ் பிஜேபியிலேருந்து பட்னவிஸ் அவர்களை மத்திய அமைச்சராக்கிட்டு திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் பாஜக சிவசேனா கூட்டணி வருதுன்னா அங்கே அந்த 9 சீட்டும் வரலாம். அதே மாதிரி திரு சரத்பவார் அவர்களை அமைச்சராக ஆக்கிட்டால் 2 கூட்டணியும் சேரும் அப்படிங்கிற வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. மம்தாவும் இந்த நிலைப்பாட்டு வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, மம்தாவுக்கு கொஞ்சம் கடினம். அதாவது மம்தாவை பொறுத்தவரை அவர்களுக்கு, அதாவது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா ஒய்எஸ்ஆருக்கு நஷ்டம் கிடையாது. பட் தன்னுடைய நேரடி எதிர்கட்சியான காங்கிரஸுக்கும் திமுக அதிமுக மாதிரி இருக்கிற சூழ்நிலை அங்கே. அதனால மம்தா நேரடியாக ஆதரவு கொடுக்கறது அவ்வளவு எளிதாக இருக்காது. இவங்களுக்கு பிஜேடி கொடுக்கலாம், பட் பிஜேடிக்கு எம்பி இல்லை. எம்பி இதில் பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு எம்பி தான் இருக்குது. அவங்களும் நடுநிலை வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி சிரோமணி அகாலிதளுக்கு ஒரு சீட் இருக்குது. அவங்க நேரடியாக அதை நேரடி ஆதரவை கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 310 320 சீட்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எமர்ஜென்சி என்றால் திமுகவும் ஆதரவு கொடுக்கும்னு சொல்லிடுச்சு. ஐஎன்டிஏ கூட்டணி தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமார் ஒன்றா வரும்போது ஒரே ஃப்ளைட்டில் தான் பயணித்தாங்க. ஸோ பயணம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஒருவேளை தேஜஸ்வி யாதவும் இதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, தேஜஸ்வி யாதவ் வருவார்னு நம்பலை. பட் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அடுத்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெல்லி, பீகார் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல் இருக்குது. ஐ திங்க் என்னுடைய ஞாபகம் சரின்னா மும்பையுடைய இந்த தேர்தலும் நடக்கலை, கார்ப்பரேஷன் தேர்தலும் நடக்கலை. மும்பை கார்ப்பரேஷனுங்கிறது மிகப்பெரிய துட்டு உள்ளது, கிட்டத்தட்ட 60,000 கோடி பட்ஜெட்டு. ஸோ அதில் சிவசேனா இப்போ இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாஜக தோல்வி கண்டு இருக்கு. அதனால் மும்பை மட்டும் இல்லாமல் மும்பை தானா கல்யாணம் 3 இடத்துலையும் சிவசேனா தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கு. அதனால அந்த கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பீகாரில் இந்த கூட்டணி தோல்வியுற்றால் கிட்டத்தட்ட தேஜஸ்வி அமுக்கப்படுவார். அதனால் அதுக்கு தான் விரும்புவார் நிதிஷ்குமார். அவர் இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அகிலேஷ் யாதவ் இதில் இன்னொன்னையும் பார்க்கணும். நேருவுக்கு பிறகு 1962 நேரு மட்டுமே 3ஆம் முறையாக ஒரே பிரதமர் ஜெயிச்சிருக்கார். ஆனால் 67க்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்ஸை பார்த்தால், இல்லை இன்னும் சொல்ல போனால் 71 கூட காங்கிரஸ் கட்சிங்கிறது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, அதை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய கடமைங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று, அன்றைய தேர்தல் கமிஷனும் இன்னைக்கு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்ததில்லை. 71 தேர்தலில் காங்கிரஸ் உடைஞ்சிருந்தது. அப்போ கரிபி ஹட்டோ, ஏழ்மையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தோட அதற்கு முன்னால் சில சீர்திருத்தங்கள், அதாவது பேங்க் நேஷனலைசேஷன் மற்றும் முன்னாள் அரசர்களுக்குடைய மானியங்களை எல்லாம் நிறுத்தி தான் ஏழைகளுக்குரியவருங்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டி கரிபி ஹட்டாவுங்கிற இதில் இந்திரா காந்தி ஜெயிச்சாங்க. ஆனால் அவர் எதெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் பேங்க்கெல்லாம் நேஷனலைஸ் பண்ணதை திருப்பி தனியாருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லோரும் கொடுக்கப்படும்னு அவங்க போட்ட கையெழுத்தினால தான் உங்களுக்கு இன்றைக்கும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு தங்கத்தை அவர்கள் சப்போர்ட்டோடு, அதாவது சந்திரசேகர் ஆட்சி ராஜீவ்காந்தி சப்போர்ட்டோட உங்களுக்கு ஆட்சி பண்ணப்போ இந்தியாவில் டாலரே இல்லைன்னு சொல்லிட்டு 400 டன் தங்கத்தை கொண்டு போய் லண்டனில் வச்சோம். அவை அப்பயே பணம் கொடுத்து மீட்கப்பட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் அங்கேயே இருந்தது. அதில் 100 டன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் மிச்சத்தையும் மிக விரைவில் இங்கே கொண்டு வந்துட போகிறாங்க. எனவே இன்றைக்கு காலையில் கூட பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பங்குச்சந்தை உயர்ந்திருக்கு. இதை பற்றி கூட திரு ராகுல் காந்தி பேசியிருக்கார். மாபெரும் ஊழல்னே சொல்லியிருக்காரு. ஊழல்னா என்ன அப்படின்னா, இன்னொன்று அவர்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு வழக்கறிஞர்கள் பிஜேபிகிட்ட இல்லை. கபில் சிபலாக இருக்கட்டும், அபிஷேக் மனு சிங்வியாக இருக்கட்டும், ப. சிதம்பரமாக இருக்கட்டும், இவங்க நினச்சா வழக்கு போடணும். ஏன்னா 2G இருந்தால் கூட வழக்கு அது கோர்ட் மானிட்டர்டு அப்படின்னு நடந்து
அத்தனை 130க்கும் மேற்பட்ட லைசன்ஸ்கள் கேன்சல் செய்யப்பட்டன. அதனால தான் அது ஊழல்ங்கிறது ஆச்சு. அதே ரஃபேலில் ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்படி கனது அடித்தோம் எதையோ ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டு போய் கல் எடுத்து எறிஞ்சிட்டு போகிறதுங்கிற வழக்கத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்துக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட ஆதாரம் இருந்தால் அதை இது பண்ணணும். முதல்ல யாரெல்லாம் பங்குச்சந்தையில் விற்றுருக்காங்க, அன்றைக்கி வாங்கியிருக்காங்கிறது எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ரெக்கார்டு. அதனால் இது எப்படி உங்களுக்கு தேர்தல் பத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், தேர்தல் பத்திரம் அந்த இது எல்லாமே ரெக்கார்டு இருந்ததுனால தான் கொடுக்கப்பட்டது. இப்போ தேர்தல் பத்திரத்தில் அதிகமாக வாங்கினது நிதிஷ்குமார் டிஎம்கேவும் மற்றும் இவங்களுக்கு வந்து இது அதுக்கு பேர் என்ன சூதாட்ட ரம்மி நடத்தும் இது மார்டின் கம்பெனி வந்து இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க, டிஎம்கேக்கும் இவங்களுக்கும். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் பத்திரத்தில் 6.25 கோடி என்னமோ தான் அதிமுக வந்திருக்கு. அதில் 6 கோடியை கொடுத்தது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 3000 கோடி ஊழல்னு நம்ம பேசியிருக்கோம். அந்த சேப்பாக்கம் டிஎன்சிஏவை கண்ட்ரோல் செய்யும் இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனியுடைய இது கம்பெனி 1 கோடி ரூபாயும், ஐபிஎல்லில் இருக்கிற சென்னை கிரிக்கெட் அந்த நிறுவனம் 5 கோடிக்கும் அதிமுகவுக்கு கரெக்டாக அந்த போன தேர்தல் சமயத்தில் 2019 கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் 2000 கோடி என சிஏஜி சொன்னதை வாங்கவில்லை என்று எனக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் இடிக்கணும்னு சொன்ன அந்த 3 ஸ்டாண்டை இடிக்காமல் இப்போ கருணாநிதி ஸ்டாண்டுன்னு பேரை வச்சுருக்காங்க. ஸோ தேர்தல் பாண்டுன்னு சொல்கிறதுல ஊழல் அதிகமாக நடந்திருக்குன்னு சொன்னால் திமுகவும் டிஎம்சியும் தான் பண்ணியிருக்கு. 6000 கோடி பிஜேபிக்கு வந்திருக்குன்னு சொன்னால் மீதமுள்ளவை அத்தனையும் எதிர்கட்சிக்கு தான் போயிருக்கு. 25 கோடியை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கொடுத்ததுன்னு சொன்னதை திமுக அவங்க ஐடியில் சொல்கிறது வரைக்கும் 2 கம்யூனிஸ்ட்டும் மறைச்சாங்க. ஸோ நேர்மை இல்லாத எதிர்கட்சிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள். இந்த முறை சரி. இன்னொன்று சொல்லியிருக்கார் ப. சிதம்பரம், நேருவையும் மோடியையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறார். ஐயா, மோடி நேருவை தாண்டியும் கூட மோடி பல்வேறு வளர்ச்சிகளை காட்டியிருக்கார். நேரு அன்றைய காலத்திற்கு சரியான தலைவர். மோடி இன்றைய இந்தியாவிற்கு தேவையான தலைவர். உங்களுக்கு திரு சிதம்பரம் அவர்கள் 2014 அவருடைய கடைசி பட்ஜெட்டில் என்ன சொன்னார்னா, நாங்கள் 30 வருடங்களில் உலகத்தின் 3வது பெரிய பணக்கார நாடாக ஜிடிபியில் கொண்டு வருவோம்னார். அதை மோடி 13 வருஷத்தில் பண்ணுறார். கிட்டத்தட்ட கொரோனா வரலன்னா 10 வருஷத்துக்குள்ளேயே சாதிச்சிருந்திருப்பார். இன்னொன்று 25 கோடி பேர்களை மோடி அவர்கள் ஏழ்மையிலிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கார். அதை ப. சிதம்பரம் ஏற்றுக்கொண்டு அதை பட்ஜெட்டு இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக ஆயிடுச்சு, நம்மளுடைய பட்ஜெட்டு பல மடங்கு உயர்ந்துடுச்சு, மோடி பலரையும் ஏழ்மையிலேருந்து நீக்கினதுனால மீதமுள்ளவர்களுக்கு தான் இந்த 8000 ரூபா 8500 ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தமிழக சேனலில் கொடுத்தார். ஆனால் ராகுல் காந்தி ஊராய் போய் முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் டக்காடக் என்று மாதம் 8500 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து போடுவோம் சொன்னதை நம்பி பெங்களூரில் ஒரு தலைமை போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு சாதாரணமாக 100 பேர் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்களாம். கடந்த 15 நாளாக உங்களுக்கு தினமும் 600 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. அதில் 90% முஸ்லீம் பெண்களாக இருக்காங்க. நாங்கள் போர்டே வச்சுட்டோம், அந்த மாதிரி ஒரு ஸ்கீமும் இங்கே அக்கௌண்ட் வைக்கிறதுனால எந்த பலனும் இருக்காதுன்னு வச்சுட்டோம். ஆனாலும் தினம் மக்கள் கேட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி டிவியில் சேனல்களில் டிவி இது காட்டப்பட்டிருக்கு. இதே மாதிரி லக்னோவில் காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் முஸ்லீம் பெண்கள் போய் அந்த அவங்களுக்கு சைன்டு காங்கிரஸ் தலைவர் சைன் பண்ணின இந்த சிம்பலோட பார்கோடோடு இருக்கிற இதை எடுத்துகிட்டு காட்டுறாங்க. ஸோ தமிழகத்துலேயும் அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு வீடியோவும் வெளியில் வந்திருக்கு. ஸோ 8500 கிடைக்கும்னு நம்பி பலர் ஏமாந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இதை மீறி இதுவரை வெற்றியே பெறாத ஒரிசாவில் இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கட்டும். ஆந்திராவில் போன முறை 25க்கு 3 சீட்டு தான் தெலுங்கு தேசம் கூட்டணி ஜெயிச்சுது. இந்த முறை 21 சீட்டு ஜெயிச்சிருக்கு. இப்போ 180 பேர் கொண்ட சட்டசபையில் 172 பேர் ஜெயிச்சிருக்கு, 162 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒரிசாவில் 21 எம்பியில் 19 எம்பி ஜெயிச்சு தனியாக மெஜாரிட்டி எடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசில் 29 சீட் ஜெயிச்சிருக்காங்க. நிச்சயமாக யூபி
மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்காளம் மற்றும் ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்களில் தோல்வி அடைந்திருக்கு. இதில் கூட யூபியில் மிகப்பெரிய இது என்னன்னு சொன்னால், அவங்க சென்ற முறை 62 சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அதில் 55 எம்பிக்கு மீண்டுமே சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 55 பேரில் 29 எம்பி 26 எம்பிகள் தோற்றுருக்காங்க. அதாவது இவங்க போன முறை 62லேருந்து இந்த முறை 29 பேர் தோற்றுருக்காங்க. அதில் 26 பேர் எக்ஸ் எம்பிஸ். ஸோ இந்த மாதிரி சில சோஷியல் இன்ஜினியரிங்கில் தவறு நடந்திருக்கு. அதை தாண்டி முஸ்லீம்கள் தங்களுடைய ஜமாத்துகள் கூற அப்படியே ஓட்டுக்களை பிளவு செய்யாமல் 17 தொகுதியில் கிட்டத்தட்ட யூபியில் மாயாவதி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள லீடை கூட்டினா சமாஜ்வாதி கட்சி தோற்றுருக்கும். அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடமாக எம்பியாக இருக்கிற ஏயுடிபி சீட்டை அவரே தோற்றுருக்கார். அந்த இடத்துல காங்கிரஸ் முஸ்லீம் மெஜாரிட்டி உள்ள 3 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. எனவே பிளவுவாதம், பிரிவினைவாதம், மத அடிப்படையில் மக்களை ஒன்று சேர்த்ததால் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அடிபட்ட சிங்கம் மீண்டும் பலமோடு எழுந்திருக்கும். பிஜேபி 20-30 எம்பிக்களை ஆல்ரெடி ஆதரவை பெற்றுவிட்டார்கள். 293ங்கிறது இன்றைக்கி 320 தொட்டுடுச்சுன்னு செய்திகள் வருகிறது. திமுகவும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு செய்தி வருகிறது. எனவே நாம் அடுத்த 5 ஆண்டிற்கு மோடி ஆட்சி தொடரும். காங்கிரஸின் எதிர்க்கட்சி தலைவராக தன்னோட மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு சிதம்பரம் பெற்றுத்தர முயற்சி எடுப்பாரா? இல்லை, அந்த அளவுக்கு செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தியே அதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் பண்ணி தான் போனோம் அப்படின்றாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இல்லை, ஒரு சான்ஸ் வேணால் இருக்குது. ஜோசியம் ராசியில் நம்பிக்கை இருந்தால் சென்ற முறை அதிரஞ்சன் சௌத்ரி என்பவரை போட்டிருந்தாங்க. அவர் இந்த முறை தோத்துட்டார். நம்ம கிரிக்கெட் வீரர், குஜராத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தானிடம் பெங்காலில் போய் அதிரஞ்சன் சௌத்ரி தோத்துருக்கார். அதனால் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே மாதிரி அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி இருந்தாருன்னா அவர் தான் இதுலேயே தோத்தார், அமேதியிலேயே தோத்தார். அதனால வேணால் மாற்றம் கொடுக்கலாம். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ராகுல் காந்தி தான் எடுத்துப்பார்னு நினைக்கிறேன். இவரும் அந்தளவுக்கு ஓப்பனாக கேட்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய திரு சிதம்பரத்துடைய இந்த ராஜ்யசபா எம்பி முடிய போகிறது, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த சீட்டு வேணும்னா அவர் திருப்பி இது பண்ணணும். அதனால் அவர் எதிர்ப்பார்னு நான் நம்பலை. மோடி இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், போதை மாஃபியாவுக்கு எதிராகவும் குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் ஊழல் ஆட்சிக்கு எதிராகவும் முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 5 ஆண்டுகளில் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? மிக நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். போதை மருந்துங்கிறது மிக 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 மோசமானது. இன்றைக்கி பள்ளி வாசலில் போனீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு விழுந்து கிடக்கிற 15 வயசு கீழே மாணவர்கள் தமிழ்நாட்டில் இன்டீரியர் கிராமத்துக்குள்ளே கூட பார்க்குறோம். இதில் என்ன ஆச்சுன்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு காணொலியில் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னால், சாதாரணமாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த துணை உறுப்பினர்களை அந்த பார் நடத்துறதுக்கும் பார் பக்கத்தில் இருக்கிற சில கடைகளுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதையெல்லாமே இப்போ கரூர் கேங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டதுனால திமுகவின் வட்ட தலைவர்கள் எல்லாம் கஞ்சா பிஸ்னஸில் இறங்கிட்டாங்கன்னு ஒரு குறிப்பை அவர் காட்டினார். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடவடிக்கைகள் இல்லைங்கிறப்ப அதை நம்ப வேண்டி இருக்குது. அதற்கு அடுத்தது மெத்தில் உங்களுக்கு நமக்கு தெரியும், திமுகவின் அயலகத்துறையில் இருந்த ஒரு தலைவர் தான் கைது செய்யப்பட்டு கிங்பின் என்று சொல்லப்படுகிறார். எனவே மிக வேகமாக அந்த செயல்பாடுகள் இருக்கணும். போதை மருந்துங்கிறது கட்சிகளை தாண்டி அடுத்த தலைமுறை இளைஞர்களை பாதிக்கும். எங்கெல்லாம் இது போதை மருந்து அதிகமாகுதுன்னு பார்த்தா எல்லையோர மாநிலங்களில் தான் வரும். பஞ்சாப் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது. அது நம்மளுடைய வளர்ச்சியையே பாதிச்சிடக்கூடும். அதனால் இதை மிக வேகமாக தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அதை எடுக்கணும். ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும். இடி வந்ததுனால எங்கேயுமே தோக்கலை. இடி வந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் 7க்கு 7 தோத்திருக்கார். ஜார்க்கண்டில் 14ல் 9 சீட்டை பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதனால் மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இடி இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் சில தலைவர்கள் உட்பட இடியை இன்னும் மணல் கடத்தலாம் மிக வேகமாக பிஜேபி செஞ்சிருந்தால் இங்கே இன்னும் மாற்றம் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஊழல் செய்திருந்தால் நம்ம பிடிஆர் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் 60 ஆண்டில் சம்பாதித்த ஊழல் பணத்தை விட ஒரே ஆண்டில் மாப்பிள்ளையும் மகனும் சாதிச்சுள்ளார்கள். அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு தான் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி பேசின ஆடியோ வெளியில் வந்துச்சு. நமது முக்கியமான பெருந்தலைவரான திரு துரைமுருகன் அப்பாவும் மகனுமாக 60,000 கோடி சம்பாதிச்சிட்டார்னு அவருடைய கட்சி
குடியாத்தம் குமரன் துணை கொள்கை பரப்பு செயலாளரே பேசியிருக்காங்க. இது எல்லாம் ரெக்கார்ட்லேயே இருக்குது. பணமும் மிகப்பெரிய அளவு வந்து துபாயிலேருந்து ஹவாலாலேருந்து 200 கோடி வந்துச்சுன்னு சொன்னது ராஜாவுடைய துணையவர் அப்படின்னு சொல்லியும் செய்தி வந்தது. இதனால் இந்த முறை மிக வேகமாக செய்யணும். இன்னொன்று, மதவாதம் மீண்டும் தூண்டப்பட்டிருக்கு, பிளவுவாதம் வருகிறது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட டெரரிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மனித வெடிகுண்டை இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் குண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இவர்கள் பிடிபட்டிருக்காங்க. பங்களாதேஷை சேர்ந்தவர்களுக்கு இங்கே இந்தியன் பாஸ்போர்ட்டு, இந்தியன் ஆதார் கார்டை வச்சிட்ருக்காங்க. குஜராத்திலிருந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து அங்கே பல பேரையும் பங்களாதேஷ் ஆட்களுக்கு போலி பாஸ்போர்ட், போலி ஆதார் தயாரித்து கொடுக்குற கலிஃபுதீன்கிறவங்க வேலூரில் கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெங்களூரில் வெடித்த அந்த ஹோட்டல் வெடிகுண்டு கும்பலுக்கும், பெங்களூர் குண்டிற்கும், மங்களூர் வெடிகுண்டிற்கும், இங்கே வில்சன் என்று எஸ்ஐ கொலை பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரே கேங்கு. இவர்களெல்லாம் உங்களுக்கு தமிழகம் கர்நாடகா பார்டரில் இருக்கிற அந்த அடர்ந்த காடுகள், வீரப்பன் இருந்த காடுகள், சத்தியமங்கலம் காடுகளில் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னையில் அதே மாதிரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் ப்ரொஃபஸர் இவங்க ஒரு பத்திரிகை நடத்துவதாக பல திமுக சார்பு ஈவேரா பேரில் உள்ள புத்தகங்களை வெளியிட்ட கேங்லேருந்து 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐஎஸ்ஐஎஸ் போன்ற டெரரிஸ்ட்டுக்கு முஸ்லீம் இளைஞர்களை சேர்க்கறதுக்குள்ள வேலையை செஞ்சுருக்காங்க. இதையெல்லாம் தமிழக போலீஸ் செய்யாமல் என்ஐஏ செய்யுதுன்னு சொன்னால் தமிழகம் அமைதி பூங்காங்கிறதுலேருந்து மீண்டும் உங்களுக்கு தீவிரவாதத்தை நோக்கி செல்கிறது. தீவிரவாதத்தில் 96 கோயம்புத்தூர் பாதிக்கப்பட்டது. இந்தியாவின் மான்செஸ்டர், இந்தியாவின் ஃபவுண்ட்ரி ஹெட்டுன்னது இன்னைக்கு வரைக்கும் அதை மீண்டும் எடுக்க முடியல. 25 வருஷம் ஆகி. இன்னொரு நிலை அது வரக்கூடாது. தமிழக முதல்வர் இதை செயல்படுத்தணும். அவர் செயல்படலைன்னா என்ஐஏ இன்னும் வேகமாக செயல்படுத்தணும். அதை ஹோம் மினிஸ்டராக அமித்ஷா தொடருவாரா இல்லையாங்கிறது தெரியல. அது யார் அமைத்து வந்தாலும் அதையும் செயல்படுத்தணும். இந்த 3 விஷயங்களை தீவிரப்படுத்தினால் எந்தெந்த கட்சிகளுக்கு இந்திய அளவில் பாதிப்பு ஏற்படும்? குடும்ப கட்சின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஃபரூக் அப்துல்லா கட்சி, அவருடைய மகனே மிகப்பெரிய டெரரிஸ்ட் கிட்ட இப்போ பாரமுல்லாவில் தோற்றுருக்காரு. அஸ்ஸாமில் ஜெயிலில் என்ஐஏ கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தர் கீழே தோற்றுருக்காரு. அதே மாதிரி 2 மிகப்பெரிய டெரரிஸ்ட் பஞ்சாபில் தோற்றுருக்காங்க. ஸோ அவர் கட்சி ஒரு குடும்ப கட்சின்னு வரும். முலாயம் சிங் யாதவுடைய கட்சி. இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது திமுக வரலாம். தேவகவுடா கட்சியும் குடும்ப கட்சியில் வரும். இது பஞ்சாபில் இருக்கிற பிரகாஷ் சிங் பாதல் கட்சியும் வரும். பட் அவர்கள் பேரில் அந்தளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கான்னு தெரியல. பட் ஊழல் குற்றச்சாட்டில் பெருவாரியாக சிக்கியுள்ள யாராக இருந்தாலும் பாதிக்கப்படணும். தனக்கு பதிலாக தன் மனைவியை கொண்டு வரணும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பார்க்கிறார். ஸோ எப்படி சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்தாங்களோ அது தவறுன்னு சொல்லிட்டு அதையே கோட் பண்ணி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கேட்டப்போ கொடுக்கல. நேற்றைக்கு பாகிஸ்தானில் இவருக்கு கொடுத்ததை காட்டி எனக்கு பிரச்சாரம் பண்ண வெளியில் உள்ளன்னு இம்ரான்கான் அதை சுட்டி காட்டியிருக்கார். அது தவறுன்னு இந்த உச்சநீதிமன்றம் உணர்ந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் இந்தியா எதிராக மணி லாண்டரிங் செய்பவர்கள், பிளவுவாதம் பேசுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வேணும். நடப்பு அரசு பல்வேறு கட்சிகளை மிக்க நன்றி சார். நன்றி.